வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஆர்பி எஸ்ஆர்பியில் சிலபஸ் டீகோடிங்ஸ் சீரீஸில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக பார்த்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மாநில, தேசிய மற்றும் சர்வதேசிய முக்கிய நடப்பு விவகாரங்கள். ஸோ இதை வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்க முடியும், சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து கேட்கலாம், அல்லது புதுசாக வந்து என்னன்னா சட்டங்கள்ல ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். உலகம் முழுவதும் யாராவது புதுசா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அல்லது ஏதோ முக்கியமா இந்தியாவில் வந்து மாநாடுகள் நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குது, விளையாட்டு போட்டிகள் நடக்குது, அந்த மாதிரி எது வேணாலும் அல்லது மாநிலம் எது வந்து என்னன்னா, எந்த மாநிலம் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கு, எஜுகேஷன்ல, ஹெல்த்ல, அந்த மாதிரி வந்து என்னன்னா மாநில அளவில் எது இருக்கு, நம்ம தேசிய இந்தியா வந்து என்னன்னா ஒவ்வொரு குறியீடுகள், ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் வந்து இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு கரப்ஷன் இண்டெக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து யாரு நம்பர் 1 இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பாக்குறது தான் வந்து என்னன்னா மாநில, தேசிய மற்றும் சர்வதேசிய முக்கிய விவகாரங்கள், சரிங்களா? அந்த நாட்டுல புதுசா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி இது எந்த மாதிரியான வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சம்பந்தமா இருக்கக்கூடிய, சமூக பொருளாதார அரசியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இதை சார்ந்து எதை வேணாலும் நான் வந்து கொஸ்டினை கேட்கலாம், சரிங்களா? அடுத்ததாக தலை சிறந்த நபர்கள், சரிங்களா? தலை சிறந்த நபர்கள் அப்படின்றது இந்தியாவுக்கு வந்த விருந்தாளிகள், அல்லது நம்ம யாருக்காவது விருது கொடுத்துருக்கோம், தலை சிறந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருது கொடுத்துருக்கோம், நோபல் பரிசு பெற்றவர்கள், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சிறந்த நபர்களை பத்தி வந்து என்னன்னா ஏதோ கொஸ்டின் நியூஸ் பேப்பர்ல வந்துனாலும் அதை கரண்ட் அஃபேர்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து விளையாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல அண்மை காலங்களா வந்து என்னன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? போனதோ கூட வந்து என்னன்னா இதை பத்தி கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஈட்டி எறிதல் வந்து யாரோட தொடர்புடையது, ஏதோ ஒரு விளையாட்டு கொடுத்துட்டு அந்த விளையாட்டை யார் ஜெயிச்சாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒலிம்பிக் இந்த வருஷம் எங்க நடந்தது, யார் அதிகமான தங்கப்பதக்கங்கள் வென்றாங்க, அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னா என்ன சொல்றது, பிவி சிந்து இருக்காங்க, ஒரு விளையாட்டு வீரர் கொடுத்துட்டு அது எந்த விளையாட்டு, அல்லது வந்து இந்தியா ஏதாவது வந்து என்னன்னா ஒரு சாம்பியன்ஷிப் வந்து என்னன்னா இப்ப செஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து என்ன சிங்கப்பூர்ல ஆனது, அந்த இந்தியர்கள் யாராவது வந்து அதுல பங்கு பெற்று வெற்றி அடைஞ்சாங்களா, இல்ல நம்ம வந்து அந்த விளையாட்டு போட்டி ஏதாவது இங்க இந்தியாவில நடத்தி இருக்குமா, இந்த மாதிரியான விளையாட்டு செய்திகள் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க பாத்துக்கலாம். புத்தகங்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள், ஒரு முக்கிய அரசியல் தலைவர்கள் அல்லது வந்து என்னன்னா பேராசிரியர்கள் இந்தியாவை பத்தி, இந்திய வரலாறு சம்பந்தமாக, அல்லது வந்து என்ன இலக்கியங்கள்ல நோபல் பரிசு, புலிட்சர் விருது, புக்கர் பரிசு, சாகித்ய அகாடமி விருது, இந்த மாதிரியான விருது பெற்ற முக்கியமான எழுத்துக்கள், அப்படி இல்லைன்னா ஏன்னா ஒரு தலைவர்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை வந்து என்னன்னா கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர்ல வந்துனாலும் அதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக விருதுகள் மற்றும் கௌரவங்கள். நம்ம இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம், தகைசால் விருது தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா பெரியார் விருது எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு, பாரதியார் விருது எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தமிழக அரசு அறிவித்த விருதுகள், இந்திய அரசு கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அந்த மாதிரியான விருதுகள் எல்லாம் யாருக்காவது வந்து என்னன்னா வழங்கியிருக்காங்களா? தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா சரி, ஒரு இப்ப சமீபத்துல ஒரு உதாரணத்துக்கு வந்து என்னன்னா தகைசால் அப்படின்ற ஒரு இதையே பாத்துறோம். தகைசால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுத்திருந்தாங்க, ஐயா நல்லக்கண்ணுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபென்ட் ஆஃப் தகைசால் அவார்டு வந்து என்னன்னா ஐயா நல்லக்கண்ணு தான், சரிங்களா? அப்ப இந்த தகைசால்னு மட்டுமே பார்க்காம அதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில் கொடுத்திருந்தாங்கன்னா, தகைசால் அப்படின்னா என்னன்னா அறிவில் சிறந்தவர், பண்பில் சிறந்தவர், அல்லது வந்து என்னன்னா சான்றோர் என மதிக்கப்படுபவர், இதை எல்லாமே இந்த தகைசால்ன்றதுக்கு வந்து என்னன்னா பொருளை குறிக்கக்கூடியது. சரி, இந்த தகைசால் எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான்மணிக்கடிகை அப்படின்ற சங்ககால நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதை எழுதினவர் விளம்பி நாகனார். இந்த மாதிரியான ஏதாவது தகவல்கள் அதுல இருந்ததுனாலும் அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருக்கு, சரிங்களா? அடுத்து நலன் சார்ந்த அரசு திட்டங்கள், சரிங்களா? ஓகே, ஸோ அரசு திட்டங்கள்ல இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள், அரசு மற்றும் அதன் திட்டங்கள், இது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும், சரிங்களா? அதே மீண்டும் ஒன்று போல வந்து என்னன்னா அரசியல், சமூக, பொருளாதாரம் சம்பந்தமா இருக்கக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக வந்து என்னன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? வல்னரபிள் செக்ஷன்ஸ்
விளிம்பு நிலை மக்கள் சம்மந்தமா இருக்கக்கூடியது. குறிப்பா ஊனமுற்றோர், அப்புறமேட்டு திருநங்கையை, அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா தலித், எஸ்டி, பெண்கள், இந்த மாதிரியான விளிம்பு நிலை மக்கள், மைனாரிட்டிஸ், இந்த மாதிரி இவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக எந்த முக்கியமான திட்டங்கள் போட்டிருந்தாலும் ஓகே. இப்போ அதுக்காக வந்து என்னன்னா ஸ்டார்ட் அப்காக அது ஒரு திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா, முத்ரா ஸ்கீம்ஸ்ன்னு போட்டு அதுல கடன் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி எதா இருந்தாலுமே அது அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா முக்கியம். ஸோ இந்த நலன் சார்ந்த அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், இது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. சமூக பிரச்சனைன்னா என்ன, குழந்தை தொழிலாளர்கள் எவ்வளவு தூரம் இருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் அரசின் சார்பாக கொண்டு வரப்படுது. அடுத்து புவியியல் நில அடையாளங்கள், சரிங்களா. இந்தியாவில் ஏதாவது புதுசா வந்து ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா டங்ஸ்டன் அப்படின்ற உலோகம் வந்து என்னன்னா மதுரை அருட்டாப்பட்டியில நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு உலோகங்கள் எங்கேயாவது கிடைக்குதா, அல்லது ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து என்னன்னா வனவிலங்கு சரணாலயங்கள் எதுக்காக வந்து என்னன்னா ஃபேமஸா இருக்கா, அது திரும்ப திரும்ப நியூஸ் பேப்பர்ல வருதா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்னன்னா பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கு, சரிங்களா. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல புதிய புதிய கண்டுபிடிப்புகள், சரிங்களா. இப்ப ஏஐ சம்பந்தமா நிறைய இருக்கு, சரிங்களா. இப்போ ஏஐ சம்பந்தமா வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா கூகுள் நிறுவனத்தோட போட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ ரஷ்யாவில் வந்து என்னன்னா ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா. ஒரு புற்றுநோய்க்கு எதிரான ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா mRNA டெக்னாலஜின்னு ஒண்ணு, இன்னொன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் யார் கண்டுபிடிப்பா, சரிங்களா. அந்த கண்டுபிடிப்புகள் என்ன தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி பண்றாங்க. தமிழ்நாடு அரசு வந்து என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து என்னன்னா நம்ம கூகுளோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்னன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்காக வந்து என்னன்னா பின்லாந்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிரான்ஸ்க்காக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான தொழில்நுட்பங்கள் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து வருதா, அல்லது அந்த நாட்டோட இந்தியா வந்து என்னன்னா ஏதாவது ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதா, இந்தியாவில் நம்ம புதுசா ஏதாவது புது புது விஷயங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம். குறிப்பா வந்து என்னன்னா ஒவ்வொரு மாநிலங்கள், அதுக்கப்புறம் இந்தியா, இந்த மாதிரி எல்லாம் எது ஃபர்ஸ்ட்னு வருதோ அது ரொம்ப முக்கியம், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா இப்ப மாநில செய்திகள் அப்படின்னு மாநில நடப்பு விவகாரங்கள்னே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல கடல் பசுக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தான் இதை வந்து கொண்டு வந்துச்சு, சரிங்களா. அந்த மாதிரி எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட்னு வருதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அதே போல உலக நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுல இவங்கதான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து என்னன்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சரிங்களா. அதே போலதான் வந்து என்னன்னா அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியாவுடைய விண்வெளி திட்டங்கள், சரிங்களா. ஸோ அடுத்த வருஷம் வந்து என்னன்னா நம்ம ககன்யான் செயல்படுத்த போறோம். 100வது செயற்கைக்கோள்லாம் லான்ச் ஆக போகுது. ஸோ இதுக்கு யார் என்னென்ன திட்டம், சரிங்களா. ஸோ இஸ்ரோ அதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, இந்தியாவுடைய ஏவுகணைகள் என்ன, பாதுகாப்புக்காக என்னென்ன ஏவுகணை திட்டங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் எங்க நியூஸ் பேப்பர்ல வந்தாலும், சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமா இருக்கிறது நியூஸ் பேப்பர்ல எங்க ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, இதுல இருந்து தான் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ போன 2023 டிஆர்பியில கூட எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2020 எஸ்ஆர்பியில கூட எவ்வளவு கொஸ்டின்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஏரியா கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.